ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறைவார்த்தையை பார்ப்போமா? தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். அந்த குழந்தை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் கடவுள்னு சொல்கிறார். ஒரு அழகான ஆலயங்க. அந்த ஆலயத்தை ஒரு சிற்பி கட்டி முடிக்கிறார். அப்போ அவருடைய டூல்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த உளி சுற்றி இந்த சம்மட்டி எல்லாம் இருக்கும்ல, அதை பேக் பண்ணும்போது அந்த அந்த சுற்றி உளியெல்லாம் சொல்லுதான், இந்த அழகான ஆலயத்துக்கு காரணம் அழகாக இருக்கிறதுக்கு நம்ம தான் சொல்லுதான். அது ஒரு சின்ன பையன் சொன்னானா, இல்லை இல்லை, இந்த அழகான ஆலயத்தின் டிசைனை மனசில் வச்சு உங்களை கையில் பிடிச்சி செதுக்குனாரில் அந்த சிற்பிக்கு தான் அந்த பெருமைன்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொன்னான். ஸோ கடவுள் அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு அறிவான பேச்சு பாருங்கள், எப்படி ஒரு தெளிவான ஞானமாக பேசுகிறான் பாருங்கள். குழந்தைய போலங்க கள்ளங்கபடு இல்லாமல் தூய்மையாக எளிமையாக அன்பான மனசு தான் கடவுள் விரும்புகிறாரு. தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பார்னு சொல்கிறேன், இறை வார்த்தை சொல்லுது. அது மாதிரி நமக்கும் குழந்தை போல மனசு வேணும்னு கடவுள்கிட்ட மன்றாடுவோமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, போற்றுகிறோம். உமக்கு நன்றி இயேசுராஜா. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்ததை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். குழந்தைகள் எப்பொழுதும் அன்பில் நிலைத்து ஞானத்தில் வளர கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமேன்.